அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேட்வே ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் தமிழ்நாடு பாராமெடிக்கல் யூஜி டிகிரி கோர்சஸ் அட்மிஷனுக்கு 2025-26 அகாடமிக் இயருக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது எப்படி கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறது, என்ன டேட்டு டைமு, யாரெல்லாம் பண்ணலாம், என்னென்னலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற முழு விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை ஆன் பண்ணுவீங்க, அதை அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது அஃபிஷியல் வெப்சைட்டில் கிடச்ச பிடிஎஃப் ஃபைலு. இதை நான் ஜஸ்ட் நம்ம வியூவர்ஸ்க்காக ஷேர் பண்ணுறேன், பேசிகிட்ருக்குறோம். ஓகேங்களா? இது செலெக்ஷன் கமிட்டி டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அங்கே இருந்தால் வந்திருக்கு. டென்டேட்டிவ் ஆன்லைன் கவுன்சிலிங் ஷெட்யூல் ஃபார் பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் ஃபார் ஆல் ஸ்பெஷல் கேட்டகரி அண்ட் ஜெனரல் கேட்டகரி. எல்லாருக்குமே பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் எல்லா கேட்டகரிக்குமே இப்போ கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் சீட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ். அதுதான் முக்கியம். கவர்மெண்ட் சீட்டு கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு மட்டும் ஃபஸ்ட்டு இப்போ அந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட் ஆஃப் சாய்ஸ், ஃபில்லிங், லாக்கிங் இதெல்லாம் பார்த்தோம்னா 30/7 ஆரம்பித்து 2/8 மொத்தத்தில் 4 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. 30/7 ஆரம்பித்து 2/8 போகுது. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம்னா அவங்களுக்கு அடுத்த ரிசல்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு அப்படின்னா 4ஆம் தேதி 4/8. டவுன்லோட் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் 4/8 அன்றைக்கி பண்ணிக்கலாமா. அண்ட் ரிப்போர்ட்டிங் டேட்டு டைம் இவங்க செலக்ட் ஆனவங்க ஆன்லைன் சீட் அலாட்மெண்ட் கிடச்சவங்களுக்கு ஆன் ஆர் பிஃபோர் 8ஆம் தேதிக்குள்ளார ஆகஸ்ட் 8க்குள்ளார போய்ட்டு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ரேங்கெல்லாம் கலந்துக்கலாம்? ஃப்ரம் ரேங்க் 1 to 20,207 20,207 வரைக்குமே கலந்துக்கலாம் இந்த ஆன்லைனுக்கு இந்த கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டோட்டல் மார்க்குன்னு பார்க்குறப்ப 200லேருந்து 165. ஓகேங்களா? கட் ஆஃப் 200லேருந்து 165. ஸோ இப்போ வேறு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணணும் இதை தெரிஞ்சுக்கணும். டோன்ட் ஷேர் யுவர் லாகின் ஐடி, பாஸ்வேர்டு அண்ட் ஓடிபி வித் அதர்ஸ். அது முக்கியமான காரணம் சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. நீங்கள் பாருங்கள். இணைய வலைதள வழியாக கலந்த பங்கு பெறுவர்கள் அதற்கான செயல்முறை கட்டணமாக ரூபாய் 250 ஆன்லைன்லேயே இப்போ வங்கி கணக்கு மூலமாக செலுத்தணும் போட்டிருக்காங்க. பாருங்கள் ஃபீஸு இதுதான் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் கவுன்சிலிங் ஃபீஸு. அடுத்ததாக இப்போ விண்ணப்பதாரர்கள் பட்டப்படிப்புகளுக்கான இடங்கள் மற்றும் கல்லூரியை தேர்வு செய்யும்போது கவனமுடன் சேர்க்க வேண்டும். நான் பல தடவை அதை சொல்லியிருக்கேன். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் ஆக்கும் பொழுது உங்களோட சாய்ஸு அந்த காலேஜை பொறுத்து எப்படி இருக்குது, இப்போ அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது, ஃபீஸெல்லாம் எப்படி இருக்குன்றதெல்லாம் தெரிஞ்சு கரெக்டாக பண்ணுங்கள். மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்புகளுக்கான இடங்கள் மற்றும் கல்லூரிகள் இணையத்தில் வெளியிடப்படும். அது எவ்வளோ சீட்ஸு என்னென்னு இருக்குது, எந்தெந்த காலேஜ் எவ்வளோ சீட்டுன்னு ஆன்லைனில் வெப்சைட்டில் போடுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது தவறுகள் இருந்தால் செலெக்ஷன் கமிட்டி பொறுப்பாக இருக்கான்னு சொல்லியிருக்கு. அதையும் பார்த்துங்க, மிஸ்டேக்கெல்லாம் பண்ணணும். மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்புகளான சேர்க்கை இணையதளங்கள் அந்த மூலமாக தரவரிசையின் அடிப்படை மற்றும் இடஒதுக்கீடு. சரி, எப்படி அலாட்மெண்ட் கிடைக்குன்னா ரேங்க் எப்படி இருக்கோ அதை வச்சு ப்ளஸ் இடஒதுக்கீடுனா ரிசர்வேஷன் சிஸ்டம் அதுவும் ஃபாலோ பண்ணுவாங்களாம். மாற்றுத்திறனாளி விண்ணப்பதாரர்கள் தங்கள் வேறு தரவரிசைப்படி அவர்கள் தேர்ந்தெடுத்த படிப்புகளை தேர்வு செய்ய அறிவுறுத்தப்படுகிறார்கள். கரெக்டாக பார்த்துங்க. இணையதள கலந்தாய்வு வழிமுறை இணையதள வெளியிடுவது தான் இன்ஸ்ட்ரக்ஷன். இதை தான் பார்த்துட்ருக்குறோம். இந்த மாதிரி கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷனை கோத்ரூ பண்ணுங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? இந்த மாதிரி தகவலாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் வைங்க. இதில் ஏதாவது பாருங்கள், இங்கிலீஷ் ஃபார்மேட் அதுவே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்களா. அதாவது தமிழில் நீங்கள் என்ன தான் போட்டிருந்தாலும் இங்கிலீஷில் என்ன எழுதியிருக்கீங்களோ இல்லை என்ன செலக்ட் பண்ணிங்களோ அதுதான் பயனுன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.